வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் மீட்டிங் வந்து எனக்கு கிரிசா சொல்லியிருப்பாரு. என்னோட ஃபேமிலிலேயே வந்து ஒரு பெரிய இழப்பு. என் அம்மாவை இழந்தேன், எங்கள் அப்பாவை இழந்தேன். அடுத்தடுத்த நாள் ஒரு 6 monthsல என்னோட அக்காவை இழந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி தான். எல்லாருமே வந்து அது இருக்கோல, நம்ம 4 பேருக்கு சொல்கிறோம், நமக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கோல, அந்த மாதிரி பண்ண தவறு தான் நாங்கள் எல்லாருக்குமே எல்லாமே சொல்லுவோம், நாங்களும் பண்ணுவோம். பட் ஆனால் அங்கங்கே சில தவறுகள் நடக்கும், நம்ம உடம்பு பார்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்த விஷயத்துல தான் நாங்கள் இங்கே இழந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம், எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கும்ட்டு. ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ட்ராபேக் இருக்கும். ஒன்று வந்து கொடுத்தா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், அது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க முடியாது. ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் அதிகமாக இருக்கும், அது வந்து நமக்கு டைஜஷன் சிஸ்டம் நிறைய பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிற அப்போ எனக்கு ரீசன் மூலியம் வந்து நீங்கள் எனக்கு பிஸ்னஸாக அவர் எனக்கு கொடுக்கல. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள், இது பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 7 years இந்த ஸ்டீராய்ட்ஸ் ப்ராப்ளமில் எனக்கு வந்து ஒரே ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லை அப்படின்னா நிஜமாக பைத்தியம் கிடையாது. அதெல்லாம் நான் ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், 24 hours நான் உட்காந்துட்டு இருப்பேன் தூக்கமே இல்லாமல். டேப்லெட்ஸ் கொடுத்துட்டாங்க, மெடிக்கேஷன்ஸ் நிறைய எடுத்து பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ரிசல்ட் என்னன்னா ஒன்றுமே இல்லை. சைடு எஃபெக்ட்ஸ், எனக்கு கிட்னி இஷ்யூஸ் ஆகிட்டு, யூரினரி பிளாட் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், யூரின் கண்ட்ரோலே ஆகாது, உடனே நான் பாஸ் பண்ணணும். அந்த மைண்டில் அந்த ரெகக்னைசேஷன் வந்துச்சுன்னா நான் உடனே போயிட்டு இல்லை லீக்கேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்செப்ஷனில் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு நம்மளோட கோர் ஒராப்பி ட்ரிங்க் நான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி என்ன வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்னா நான் வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணால் 2 நாள் நிம்மதியாக தூங்குவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. நான் சாப்பிட்ற ஃபுட்டில் எனக்கு எனர்ஜி இருக்கும், அது 24 hours நான் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஐ ஹேவ் டு டூ மை ஒர்க், அதை ஸ்டாப் பண்ண முடியாது. வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணால் ஒரு 2 நாள் நிம்மதி. திருப்பி நெக்ஸ்ட் வீக் அகைன் ஐ ஹேவ் டு டூ ஆஃப். நம்ம கோர் ஒராப்பி எடுக்க ஆரம்பித்தேன். சரி கொடுக்குறாரு, என்னோட வெல் விஷர் அவர் கொடுக்குறா, நம்ம பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 7 to 8 days அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் தூக்கத்துக்காக ஒரு மெடிசன் நினைக்கிறது கிடையாது. திஸ் ட்ரிங்க் இஸ் ட்ரெமெண்டஸ். நான் சொல்கிறது எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், காட் கிட்டேருந்து எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங்னு தான் நான் சொல்வேன். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு 9 months. இது வரைக்கும் நான் தூக்கத்துக்காக ஒரு மெடிசன் நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இப்போ நம்ம சேகர் சார் சொன்ன மாதிரி 10 மணிக்கு தூக்கத்துக்கு போயிடுவார், மார்னிங் அவர் கரெக்டாக 5 o'clock எழுந்துருவாருன்னு சொன்னாங்க. நான் ஒரு 11:30க்கு போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 to 4:30 எனக்கு தூக்கம் கரெக்டாக. இது வரைக்குமே மை ஸ்லீப் இஸ் நாட் டிஸ்டர்ப் பை காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ ஸோ மச் கிரீசர். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு இது கிடச்சிது. நான் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க, போவேன் உட்காருவேன், எல்லாமே கிராப் பண்ணிப்பேன். எனக்கு கற்றுக்க ரொம்ப பிடிக்கும், கிராப் பண்ணுவேன். என்னை மீறி அவங்க ஒரு ஐடி போட்டுருவாங்க, ஐடி போட்டுட்டேன் வாடின்னு சொல்லுவாங்க, அதுக்காக போய் உட்காருன்னு போவேன். நான் மனசால நான் செஞ்ச பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு நான் எடுத்தேன், அப்போ நான் 2 குழந்தைங்களுக்கு நான் கொடுத்தேன். என் பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th standard படிக்கிறார். அவர் படிப்பார், ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆனால் அந்த மொபைல் எல்லாமே நீ சொன்ன வேலை எல்லாமே முடிச்சுட்டேன், ஆனால் கடைசியில் அந்த மொபைல் மட்டும் நான் தொடணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். He will come back around 10 o'clock, 10:30 from the tuition வருவார். அந்த மொபைல் எனக்கு வந்து அது பிடிக்காது. நைட் டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் குட், நமக்கு கண்ணுக்கு நல்லது கிடையாது. சும்மா இவருக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம், ஏதாவது மேஜிக் வருதா அப்படின்னு. நமக்கு ஒரு மேஜிக் நடந்தில்ல, சிலட்டு வருவான், டியூஷன் முடிச்சுட்டு வருவான், எல்லாத்தையும் முடிப்பான். ஒரு half an hour பார்த்தீங்கன்னா மம்மி குட் நைட் அப்படி போயிடும். டில் நோ 9 months, அதே 9 months கரெக்டாக 10 o'clock ஒரு தூக்கத்துக்கு போயிடாது. மார்னிங் 4:30, 5 o'clock ஒரு ஏஜ் போயிடாது. செகண்ட் என்னோட பொண்ணு, அவங்க பியூபிட்டி அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் முதல்ல நான் கொடுத்தேன், அவங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு. அதுமாதிரி என் பொண்ணு கொடுத்தேன். எவ்ரி மந்த் அவங்க